வணக்கம் நண்பர்களே. மந்திரங்களும் ஸ்லோகங்களும் உங்க மூளையை சூப்பர் பவர் ஆக்குமா? இதோ அறிவியல் ஆதாரம். A to Z மோட்டிவேஷன் சீரீஸ் பார்ட் 2 இன்றைய லெட்டர் எஸ். சயின்ஸ் பிஹைண்ட் ஸ்லோகாஸ் அண்ட் மந்த்ராஸ். ஒரு ஸ்லோகத்தையோ மந்திரத்தையோ கேட்கும் போதோ அல்லது உச்சரிக்கும் போதோ மனது அமைதியாகிறத கவனிச்சிருக்கீங்களா? இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. நம்ம மூளையில என்னதான் நடக்குது? நம்ம மூளை எப்பவுமே வேவ், அதாவது அலை வடிவத்தில் தான் இயங்கும். நாம பதட்டமாக இருக்கும்போது பீட்டா வேவ்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்க ஒரு மந்திரத்தை சொல்லும் போதோ கேட்கும் போதோ உங்க மூளை மெதுவாக ஆல்பா வேவ்ஸ் நிலைக்கு மாறும். இது ஒரு ஆழமான தியான நிலைக்கு உங்களை கூட்டிட்டு போகும். முக்கியமான விஷயம், மந்திரங்கள் உச்சரிக்கும் போது ஏற்படும் அந்த அதிர்வுகள் உடம்புல இருக்கிற வேகஸ் நர்வை தூண்டுது. இதனால ஹார்ட் ரேட் அண்ட் ஸ்ட்ரெஸ் குறையும். இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். குறிப்பாக இது ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி வேலை செய்யுது. அதனால காலையில எழுந்ததும் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகம் இல்லைன்னா பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், அதாவது பாசிட்டிவ் வார்த்தைகளை சொல்லி பாருங்க. உங்க மூளை அன்னைக்கு முழுக்க ஃபோக்கஸ் ஆகி இருக்க ஒரு வெரி குட் பிரெயின் எக்ஸசைஸ். இதனால உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக மாறுவது உறுதி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் for more such motivational videos.